புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 19 தொடக்கம் 28. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். சிந்தனை: வரவிருக்கும் இயேசுவின் பணியின் தொடக்கத்திற்காக திருமுழுக்கு யோவான் இஸ்ரேல் மக்களை ஆயத்தப்படுத்தினாலும் அந்த பணியின் பலனை பெற நம்மையும் ஆயத்தப்படுத்துகின்றார். இதை செய்வதற்காக அவர் மெசியாவின் அடையாளத்தை தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என்று இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி கூறுகின்றார். மத்தேயு 11:11. இது ஓர் உயர்ந்த புகழ்ச்சியாகும். திருமுழுக்கு யோவானின் தாழ்ச்சியே அவரை மிக உயர்ந்தவராக ஆக்கிய காரணிகளுள் ஒன்று எனலாம். இந்த தாழ்ச்சியே தன்னுடைய சீடர்களை இயேசுவின் பக்கம் திருப்பி விடுவதற்கும் காரணமாக அமைந்தது. இயேசுவின் பிறப்பு விழாவை தொடர்ந்து வரும் எண்கிழமைக்கும் வரவிருக்கும் பொது காலத்துக்கும் இடையிலான சில நாட்களில் புதிதாக பிறந்த இயேசு நம் வாழ்வில் என்ன செய்ய வந்தார் என்று எதிர்பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எம்மை எமது பாவங்களில் இருந்து விடுவித்து எம்மை தம்மோடு இணைத்து கொள்ள அவர் வந்தார். அவரை நாமும் ஏற்றுக்கொள்வதற்கு மிகச் சிறந்த வழி அவர் யார், அவருடைய அடையாளம் என்ன, அவருடைய பணி என்ன என்பதை விளங்கிக் கொள்வதாகும். திருமுழுக்கு யோவானுடன் சேர்ந்து மெசியாவின் அளவிட முடியாத மகிமையை ஏற்றுக்கொள்ள நாமும் அழைக்கப்படுகின்றோம். அந்த யோவானுடன் சேர்ந்து நாமும் ஆண்டவரின் மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட தகுதியற்றவர்கள் என்று அறிக்கையிட வேண்டும். அன்றைய கலாச்சார பின்னணியில் வீடு திரும்பும் தம் தலைவரின் பாதணிகளை கழற்றி அவருடைய பாதங்களை கழுவும் செயலை மிகவும் கீழ்நிலையில் உள்ள ஒரு பணியாளர் தான் செய்வார். இயேசு எமக்கு யார் என்பதை நாங்கள் அறிந்தால் நாங்கள் அவருடைய மிகவும் கீழ்நிலை பணியாளர்களாய் இருக்கக்கூட தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம், அறிக்கையும் இடுவோம். இது உண்மையே. தகுதியை பொறுத்தவரை மெசியாவின் முன்னிலையில் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களே. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு நம்பினால் எமது அரசரும் தலைவருமான மெசியா நம் காலடிகளை குனிந்து கழுவவும் எமது மீட்புக்காக தமது உயிரை கொடுத்து எமக்கு பணி செய்யவும் வந்தார் என்ற மாபெரும் உண்மையை ஏற்றுக்கொள்ள நாம் எம்மை ஆயத்தப்படுத்துவோம்.
எமது அனைத்து பாவங்களையும் அவரே ஏற்றுக்கொண்டு அதன் விளைவான சிலுவை சாவையும் ஏற்றுக்கொண்டார். திருமுழுக்கு யோவானின் தாழ்ச்சியை நாம் பின்பற்றி அதில் பங்கேற்காவிட்டால் இயேசுவின் வாழ்வுக்காக பணிக்காக நாம் கொண்டிருக்க வேண்டிய நன்றி உணர்வின் ஆழத்தை நாம் அனுபவிக்க முடியாது. யோவானுடன் சேர்ந்து எமது முழுமையான தகுதியின்மையை ஏற்றுக்கொள்வது எம்மை இழிவுபடுத்தாது. மாறாக உண்மையான தாழ்ச்சி இயேசு மனு உரு எடுத்ததில் இருந்து அவர் விண்ணகத்துக்கு ஏறியது வரையிலான வாழ்வை நாமும் மாபெரும் பரிசாக பெற்றுக்கொள்ள எம்மை அது ஆயத்தப்படுத்துகின்றது. திருமுழுக்கு யோவானின் தாழ்ச்சியை இன்று சிந்திப்போம். அவரது தாழ்ச்சியே மனிதர்களாக பிறந்தவர்களுள் மேலாக அவரை உயர்த்தி வைத்தது. இந்த யோவானை எமது மாதிரியாய் கொள்வது பற்றி சிந்திப்போம். யோவான் இயேசுவை பார்த்த மாதிரி நாங்களும் இயேசுவை பார்க்க பழகிக்கொள்வோம். செபம். ஆண்டவரே, யோவானின் தாழ்ச்சியால் எங்களை அணிவித்தருளும். ஆமென்.